ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சந்தைக்கு தான் வந்தோம். பிரகாஷ்க்கு நைட் டியூட்டின்றனால கொஞ்சம் வெள்ளனாவே வந்தாச்சு. போன வாரம் ஃபுல்லாகவே நான்வெஜ்லேயே போனதுனால இந்த வாரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு கீரை தான் வாங்கினோம். வேறு எந்த கீரையும் நமக்கு சமைக்க தெரியாதுன்றனால பாலாக்கீரை மட்டும் வாங்கியாச்சு. வெங்காயம் எவ்வளோ வாங்கினாலுமே வேகமாகவே தீந்துருது. எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் இப்படி தான் சொல்லுங்கள். போன வாரம் 2 கிலோ வெங்காயம் வாங்கினேன், ஒரு வெங்காயம் கூட மிச்சம் இல்லை. இந்த வாரமும் 2 கிலோ தான் வாங்கியிருக்கு. தக்காளியை 2 விதமாக பிரித்து ஒன்று 60 ரூபா, ஒன்று 40 ரூபா. நமக்கு 40 ரூபா தக்காளியே போதும்னு வாங்கியாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அதையே 2ஆக பிரித்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கோசு சீனி அவருக்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனால் அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கியாச்சு. பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர் சைடில் இருக்க பீக்கங்காய்லாம் இங்கே கிடைக்காதுன்னா அதுவும் கிடைக்கும். இப்போ இங்கே இதுதான் இருந்துச்சு. அதனால் பீக்கங்காய் வாங்கிட்டு பக்கத்தில் இருந்த பாவக்காய் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படின்னு இந்த கடைக்கு தான் வந்தோம். இங்கே நான் இத்தனையோ தடவை வந்திருக்கேன், ஒரு நாள் கூட நான் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. சரி, இந்த டைம் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 பாக்கெட் 100 ரூபாய். நாங்கள் 3 பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா மாம்பழத்தை பார்த்தோன்னே நமக்கு பிரகாஷ் கிட்ட வாங்கின டோஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு பிரகாஷ் தான் மாம்பழம் வாங்கினாங்க. 1 கிலோ மாம்பழம் 100 ரூபான்னு 2 கிலோ மாம்பழம் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. வாரம்புல சமைக்கிறதுக்கு நான் வாங்கின காய்கறி 250 ரூபாய்க்குள்ள தான் வந்துச்சு. நல்ல மாம்பழம் சாப்பிட்னா செலவு பண்ணி தான் ஆகணும். பக்கத்திலே லவாப்பழம் வேற அழகா இருந்துச்சு. அதில் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சாதான் நல்லா இருக்குன்னு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பாய்.